அதாவது என்னன்னு சொன்னா பின்பாஸ் உசைமின் போன்றவங்க எல்லாம் அல் அக்தாவுல் அகதியா பி ஃபத்ஹுல் பாரி அப்படி என்று சொல்லி ஒரு நூலோட வெளியிட்டாங்க. ஃபத்ஹுல் பாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அகீதா ரீதியான தவறுகள் அப்படின்னு அதுல எழுதக்கூடிய சொல்றாங்க. அவருடைய ஃபதுல் அவருடைய இல்மை யாரும் மறக்க கூடாது, நல்லா எழுதுகிறது இப்னு ஹஜருடைய. ஆனா இப்படியான அஷரியா தவீலாத்துக்கள் அதுல நிறைய இடம் பெற்றிருக்கின்றன சொல்றாரு. இதுக்கு புறவும் அதாவது இவங்க சரியான திட்ட தெளிவாக இப்னு ஹஜர் சொல்றாங்க, உங்களே தேடித்தான் கஷ்டப்படுறாங்க. அதுல தெளிவாக எந்த இடம் தவறு செஞ்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி தவறு செஞ்சு இவர்கள் விரும்பக்கூடிய ஷேக் பின் பாஸ், முகமது பின் சாலிஹ் உசைமின் போன்றவர்களே அது தவறு இருக்குது என்று புத்தகமே வெளியிட்ட பின்னாலும் கூட அந்த ஃபத்ஹுல் பாரி ஆரம்பிட்டாங்க, அதான் சிலபஸா வச்சுக்கிறாங்க, அதுக்கத்தான் சிறந்த ஷரஹெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல மட்டும் அஷ்டரியா வந்திருக்குது, அதனால வாசிக்க கூடாதுன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு மனதுக்கு ஏற்றமாக இல்ல. இன்னொரு விஷயம், இலங்கை இருக்கக்கூடிய ரிஸ்வி முஃப்தி என்று சொல்லப்படக்கூடிய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் ஒரு தெளிவான அஷ்டரி இடத்துல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. எதிர்க்கிற அவங்க அதே ரிஸ்வி முஃப்திய பாராட்டி அவர் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தௌஹீதுக்கு மாத்திக்கிட்டு வரோம், அவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே தட்டிடக்கூடாது, விமர்சிச்சிடக்கூடாது என்றால் அவரோட சேர்ந்துட்டு காண்றோம். இந்த விஷயங்கள் ஒரு நேர்மையான விமர்சனங்கள் இவங்க செய்யல என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு. இது எண்டாக எங்க சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இப்ப எங்களோட விஷயம் இந்த தௌபா சூரத்து தௌபால வரக்கூடிய ஒரு ஜிஹாதிய வசனம். அதை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஜிஹாதுடைய அந்த கண்ணோட்டத்தை உங்களோட கண்ணோட்டத்தை பார்க்கக்குள்ள முழு தர்ஜுமாலையும் அநியாயத்துக்கு எதிராக நடக்கின்ற யுத்தம் தான் ஜிஹாதே ஒழிய ஒரு அதாவது இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை எத்தி வச்சு அவங்க அந்த டைம்ல அதுக்கு வானான்னு சொன்னா அதுக்கு எதிராக ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் குர்ஆன்ல இல்ல அப்படின்னு முன்வைக்கிறீங்க. இதுக்கு ஒரு எதிராக ஒரு குர்ஆன் வசனம் இருப்பதாக முன்வைக்கிறார்கள். அதுக்குரிய விளக்கத்தை தந்தால் பிரயோஜனமாக இருக்கும். என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால 29வது வசனத்துல சொல்றான், காத்திருள்ளதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஈமான் கொள்ளாத அதே போன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத இவர்களுடன் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அதை ஹராமாக்காமல் இருக்கின்றார்களே அவர்களுடன் யுத்தம் செய்யுங்கள். ஒரு சமூகத்திலேயே முழு பண்பை சொல்லிட்டு வரான். அதே போன்று வலா யதீனூன தீனல் ஹக், ஹக்கான மார்க்கத்தை அவர்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரோடு யுத்தம் செய்யுங்கள். அவர்கள் மினல்லதீன ஊத்துல் கிதாப், யூதர்களை கிதாபு கொடுக்கப்பட்டவர்கள், வேதத்தை கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்கியதை ஹராமாக்காத மறுமை நாளையும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத அந்த வேதக்காரருடன் யுத்தம் செய்யுங்கள். எதுவரைக்கும் யுத்தம் செய்யுங்கள் சொன்னா ஹத்தா யுஅத்துல் ஜிஸியத, ஜிஸியா என்ற வரியை அவர்கள் கொடுக்கின்ற வரைக்கும், அந்நியதீன் வஹும் சாகிரும், எல்லாரும் சேர்ந்து கொடுக்கின்ற வரைக்கும் அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக அப்படி கொடுக்கின்ற வரைக்கும் அவர்களோட யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல அவர்கள் ஜிஹாது செய்யறதுக்கு காரணமாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாது, மறுமையினால ஈமான் கொள்ளாது, அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கியது ஹராமாக்காது, ஹக்கான தீனை ஏற்றுக்கொள்ளாது, ஜிஹாது செஞ்சு எது வரைக்கும் ஜிஹாது செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரைக்கும் ஜிஸியா அவர்கள் கொடுக்கின்ற வரைக்கும் என்ன செய்யணும், ஈமா அவரோட யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிறுமைப்பட்ட நிலையில் ஆகும் வரைக்கும். அப்ப இது ஒரு உங்களுடைய அந்த ஜிஹாதிய கன்செப்டுக்கு, அதாவது அந்த நோக்கத்துக்கு அந்த பார்வைக்கு எதிரானதாக இருக்கு. இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. இதுல குர்ஆன்ல போர் செய்வதற்கு இந்த இடத்துல அவங்களோட போர் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருச்சு. அதே மாதிரி இப்ப காஃபிர்கள் கண்ட இடத்துல உங்களை கொள்ளுங்க, பக்துலுஹும் ஹைது சகிப்துமுஹும் அப்படின்லாம் குர்ஆன்ல இருக்குது. அப்ப நம்ம அந்த ஒரு இடத்தை மட்டும் வைத்துக் கொண்டு குர்ஆனை விளங்குறது என்பது குர்ஆனுக்கு விளங்குற முறை இல்ல. ஒரு விஷயத்தை பற்றி பல இடங்களில் சொல்லப்பட்டதையும் தொகுத்து தான் நம்ம ஒரு அர்த்தம் செய்யணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, காத்தில் உள்ளதீன யுகாத்திலுனக்கும், உங்களோட சண்டைக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களோட தான் நீங்க யுத்தம் செய்யணும். வலா தாத்தது, வரும் மீறாதீங்க. முன்பு போய் நீங்க அவங்க சண்டைக்கு வந்தா தான் நீங்க சண்டைக்கு போகணும். அது ஒரு சர்த்தாக அல்லாஹ் போடுறான். அதே மாதிரி உதினல் இல்லதீன யுகாத்திலுன பி அன்னஹும் ஸுலிமு, அவங்க அநீதி இழைக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தினாலதான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் இந்த அனுமதிக்கு காரணம், எதிர்த்து சண்டை போடுற காரணத்தை சொல்லும் பொழுது அநீதி இழைக்கப்படணும். அதே மாதிரி ஊரை விட்டு வெளியேற்றினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க, அந்த மாதிரி அல்லாஹ் அந்த சரத்துக்கள் எல்லாம் சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு கேட்டா, இந்த அவங்களோட சண்டை போடுங்க என்று வரக்கூடிய இந்த வசனம்
மட்டும் வைத்து வழங்கிக் கொள்வதா, யுத்தத்திற்கு அல்லாஹ் அந்த அனுமதி கொடுக்கறதுக்குரிய காரணம் அவங்க உங்களை விட்டு ஊரை விட்டு வெளியே மாலக்கும் லாத்து காத்திலுன ஃபீ சபீலில்லாஹி அது மாதிரி எல்லாம் வருதுல, அவங்க அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை மீட்பதற்காக வேண்டி ஒல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி ஒன் நிசாயி ஒல் வில்தான் இல்லதீன யக்கூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஆலிமி அகுல்கான்லாம் வருதுல. இந்த மாதிரிலாம் அந்த பக்கத்துல மக்காவோட அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு சண்டை செய்ய மாட்டீங்களா? உங்களை வெளியேற்றினவங்களோட சண்டை செய்ய மாட்டீங்களா? அது வரம்பு மீறிடாதீங்க. இப்படி எல்லாம் குர்ஆன்ல நிறைய வருது. அப்ப இது அவங்க முஸ்லிமா இல்லாம இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டிய நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வச்சோம்னு சொன்னா அந்த ஷரத்துகள் எல்லாம் என்னவாகுது? அடிபட்டு போகுது. அது ஒரு அடிப்படை. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள்ட்ட ஜிஸ்யா வாங்கினாங்க. எந்த யூதத்தை வாங்கினாங்க? மதீனாவுல இருந்த யுத்தத்தை வாங்கினாங்களா? அந்த யுத்தம் செஞ்சு யாரை ஜெயிச்சாங்களோ அவங்கள்ட்ட வாங்கினாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட வாங்கினாங்க. இதை முதல் அமுல்படுத்தின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜிஸ்யாவை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஸ்யாவை எல்லாத்தையும் அவங்க தான் அமுல்படுத்தினேன். மதீனாவில் இருந்த அனைத்து யூதர்கள்ட்டையும் போய் நீங்க தந்துருங்கன்னு வாங்கினாங்களா? அந்த பனு குறையில அவங்க சண்டை போட யுத்தத்துக்கு போனாங்கல்ல, அக்ரிமெண்ட் போட்டு அவங்க மீறின பிறகு போய் சண்டைக்கு போக சொல்லுது. சண்டை போட்டு ஜெயிச்சிடறோம். ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா அவங்க இழிவோட ஜிஸ்யா தந்தா சண்டைக்கு வந்து இல்ல, அது கப்பம். இது ரசூலுல்லாஹ் மட்டும் செய்யல, இது உலகத்திலையும் அடிச்சு நம்ம சொல்ல முடியும். எல்லா ஆட்சியாளர்களும் சண்டைக்குன்னு வந்துட்டார்கள். ஜெயிச்ச பிறகு கப்பம்னு சொல்லுவாங்க. அதை கப்பம் கட்டி தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் சண்டைக்கு வராத வேற சமுதாய மக்கள் அங்க இருப்பார்களே. ஆனால் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இதை கூட அடமானம் வச்சாங்க, கவசத்தை யூதத்தை மீட்காமலே மூத்தா போயிட்டாங்க. அவர்கிட்ட ஜிஸ்யா வாங்கினாங்களா? அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஹாதிம் ஒரு யூத இளைஞர் இருந்தாரு. மூத்தான நேரத்தில் போய் ரசூலுல்லாஹ் அவர் போய் விசாரிக்க போவாங்க. அவர் தகப்பனார் முஞ்ச பாப்பாரு. அவர் அத்தி அபுல் காசிம் சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்கதஹு மினன் நார்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹாதிமா வச்சிருந்தாங்க தன்னுடைய ஊழியராக. அப்ப இப்ப மற்றவங்கள நண்பர்களாக்க கூடாது அப்படிலாம் ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த யூதர்கள் பொருளாதாரத்தில் அடமானம் வைக்கிற அளவுக்கு தண்ணீரை பெற்றவர்களா இருந்தாங்களே, அந்த மாதிரியான மதீனாவில இருந்து எந்த வம்பு தும்புக்கும் போகாம நமக்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த மக்களுக்கு ஜிஸ்யா விதிச்சாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் அப்ப அனைவருக்கும் விதிச்சிருக்கணும். யார் யார் இஸ்லாத்துல இல்லாம இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர்த்தையும் போய் ஜிஸ்யா வாங்க ரசூலுல்லாஹ் வசூலித்து இருந்தா இந்த அர்த்தத்துக்கு ஹதீஸை வச்சுதான் விளங்கணும். குர்ஆனுடைய நேரடி அர்த்தம் சொன்னாலும் இது யார சொல்லுது என்றால், சண்டைக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தலையில தட்டி கடைசி வரைக்கும் போச்சுட்டு தான் மறுவேளை பார்க்கணும். அவங்களை எந்திரிக்க விடக்கூடாது. அதை சொல்லும் பொழுது அவங்களுடைய பல பண்புகளை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தீனை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட ஏன் யுத்தம் செய்யக்கூடாது, ஜிஸ்யா இழிந்த நிலையில் அவங்க தரணும். இழிந்த நிலை தோல்விதான் இழிந்த நிலை, அந்த மாதிரி இருக்குது. அப்ப இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்களே தவிர குடிமக்களா இருந்து சண்டைக்கு போகாம துரோகம் செய்யாம அவங்க வாட்டுக்கு நம்ம வேலை உண்டு இருந்த அனைத்து மக்களிடம் வாங்கினார்களா? அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணு நம்ம அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். நம்ம மறுக்கல ஜிஸ்யா வைலாம். ஜிஸ்யா ரசூலுல்லாஹ் வாங்கி இருந்தாங்க. பல நாடுகள்ல யுத்தம் நடக்கும் பொழுதெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள்லாம் வாங்கி இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மட்டும் வாங்கல, எல்லாருமே அது மாதிரி வாங்கி இருந்தாங்க. இது ஒரு தர்மம் தான், அரசு தர்மத்தில் உள்ளது. இது ஒரு கனிமத்தை எப்படி தர்மம் ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி ஜிஸ்யாங்கிறது கப்பம் என்பது பெரிய நாட்டுக்காரங்க சின்ன நாட்டுக்காரங்கள்ட்ட வாங்குறதுங்கிறது உள்ளதுதான். இதுதான் நம்ம இது பண்றோமே தவிர அதுக்கு அந்த அர்த்தம் கொடுத்தா அப்படி சொல்லிட்டவங்க. அதாவது ஒரு யூதர் விடா போய் ரசூலுல்லாஹ் வாங்கலன்னு சொன்னார்கள். என்ன அர்த்தம் வேற தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து யூதத்தையும் வாங்கினார்கள் அவங்க சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை நிரூபித்தார்களே. ஆனால் நம்ம மாத்திக்கலாம், திருத்தி கூட எழுதிட்டு போயிடும். அதுல நம்ம அந்த புடிவாதம் பிடிக்கவே மாட்டோம். ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, குர்ஆனோ ஹதீஸோ கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, இல்ல ஒவ்வொரு யூதத்தையும் தான் வாங்கினாங்க. அதாவது யுத்தத்துக்கு வராம மதீனாவுல இருந்து கொண்டு நாட்டுக்கு கட்டுப்பட்டு விசுவாசமா இருந்தாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க அப்படின்னு எடுத்து காட்டினார்களே. ஆனால் அதை மாற்றி பகிரங்கமா டிக்ளேர் பண்ணுவதற்கு கூட நம்ம இந்த காலத்திலேயே நம்ம தேடி பார்த்தோம் அப்படி வாங்கினாங்களான்னு. எல்லாமே சண்டைக்கு வந்த ஆட்களை தான் இருக்கிறாங்க. இந்த ஜிஸ்யா விதி நிர்ணயிச்சாங்க வருதுல, அலா குல்லி ஹாலிமின் தீனார் எல்லாம் வரும்ல, ஒவ்வொரு வயசு வந்தவருக்கு ஒரு தீனார் இந்த மாதிரிலாம் நிர்ணயிப்பாங்க. அது எல்லாமே எதுல வருதுன்னு சண்டைக்கு பிறகு அவங்க அவங்க தனி ஒரு கோட்டை வச்சிருப்பாங்க.
அந்த ஹைபரு அது மாதிரிலாம் இருக்கும்ல, அதுல போய் சண்டை போட்டு ஜெயிச்ச பிறகு அது மாதிரி அப்படி யுத்தத்துல ஜெயிச்ச பிறகு வாங்குறதா இழிவும் கூட. அதுதான் அந்த அர்த்தம் நம்ம நினைக்கிறோம். அதாவது ரோமாபுரி இது போன்ற இடங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஹாபாக்கள் எல்லாம் யுத்தம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு அநியாயம் இவங்களுக்கு கிடைச்சதானா இல்ல, எந்த அடிப்படையில அவர்களோட யுத்தம் செஞ்சார்கள் தெரியும். போர் செய்வதற்கு பல காரணங்களே எல்லாம் நமக்கு சொல்றான். ஒன்னு நமக்கு அநீதி இழைக்கப்படணும், இன்னொன்னு நம்மளை வெளியேற்றிருக்கணும், 2 மூணாவது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம மக்களை அவங்க கொடுமைப்படுத்தணும். அந்த ஒமாலக்கும் லாத்து காத்தில் உனபி சபீலில்லாஹி ஒல் முஸ்தலாஃபின் முஸ்தலஃபின்கள் அங்க இருப்பாங்க. இப்ப பல நாடுகள்ல இஸ்லாம் பரவுன பிறகு கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் அழிக்க முயற்சி பண்ணுது. இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கல்ல ஒரு பகுதியிலையும். அப்ப அவங்க ஒரு பெரிய வல்லரசா இருக்கிறாங்க. ரோமாபுரிங்கிறது பெரிய வல்லரசா இருக்கிறாங்க. அவங்க ஆளுகையின் கீழே வந்த உடனே மத ஆட்சி தான் நடக்குது. போலாம் மதத்தை தலைமையாக கொண்டுதான் அந்த சாம்ராஜ்யத்தை அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினாங்க. இல்லாட்டி உழவு ஒன்னும் ஆள முடியாது. ரோமாபுரிங்கிற இத்தாலியுடைய தலைமையில அரபு நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். இத்தாலி தலைமையாக கொண்டு இங்க அரபு நாடு வரைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்க ஆட்சி வருதுன்னா மத அடிப்படையெல்லாம் வருது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை அவங்க அடக்குமுறை பண்ணுவதும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவங்களை எங்களை காப்பாற்ற மாட்டியா அல்லான்னு கேட்கிற அளவுக்கு அநீதி இழைத்தாங்கன்னா அவங்களை மீட்பதற்காக போகணும். அந்த வசனம் அழகா சொல்லுவோம். மாலக்கும் லாத்து காத்தில் உனபி சபீலில்லாஹி ஒல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வன்னிசாயி உல் வில்தானி அல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா. இவ்வளவு அநியாயம் பண்றாங்களா, எங்களை காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களை உள்ளாக்கினார்களேயானால் அப்ப படையெடுத்து கூட சீனாவை போய் நம்ம தாக்க, சீனாவில் இஸ்லாமிய இருக்கக்கூடாதுங்கிறானா, ஒரு இஸ்லாமிய நாடு போய் அட்டாக் பண்ணி எப்படி அவன் உரிமை நீ எப்படி பறிக்கலாம் நீ அப்படின்னு கேட்கறதுக்கு அது யுத்த கடமையா, யுத்தத்துக்குரிய நியாயத்தில் அது ஒண்ணு வருது. அந்த அடிப்படையில தான் ரோமாபுரி எல்லாம் ஒரு சாம்ராஜ்யம் தானே அது. அடுத்ததாக வட்டி சம்பந்தப்பட்ட, அதாவது இலக்கம் 83ல தப்சீர் சம்பந்தம் நீ விளக்கம் கொடுக்கல. அதாவது ஜின் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜின் தாக்கம், சைத்தானிய தாக்கங்கள் சம்பந்தமாக பெரும்பாலான அறிஞர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, சைத்தானால ஜின்னால மனிதன் நேரடியாக என்ன செய்யறான், தாக்கப்படுதான். வழிந்துரை செய்யாம நேரடியான தாக்கத்துக்கு உள்ளாகிறான். மனிதன் அடிச்சா எப்படி நோவுதோ அது போல ஜின் அடிச்சா மனுஷன் எஃபெக்ட் ஆகிறான், பைத்தியமாகறான் என்று சொல்றான். அதுக்கு ஒரு வசனமாக அவங்க முன் வைக்கிறது, யார் வட்டி சாப்பிடுறாங்களோ லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ், சைத்தான் தனது தீண்டுகையின் மூலம் குழப்பி விட்டவன் எப்படி எழும்புவானோ அது போன்றுதான் அவர்களும் எழும்புவார்கள் மறுமை நாளிலே என்ற வசனத்தை ஒரு ஆதாரமா முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க 83வது நம்பர்ல விளக்கம் கொடுக்க போல மஸ்ஸு, அதாவது தீண்டுதல் என்ற சொல்லுக்கு குர்ஆன்ல என்னென்ன எங்கெங்கெல்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரத்தை முன் வச்சியும், இது பைத்தியமாகிற சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல. ஆனா மாற்றமாக சைத்தானால தீங்குகள் ஏற்படுறது, அதாவது தீமைகள் செய்யறதுக்கு சைத்தான் தூண்டுறது என்பதுதான் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா இதுல என்ன கேள்வி என்று சொன்னா, இதுல சில விஷயங்கள் வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அத உலகத்துல இப்ப வட்டி சாப்பிட்டவன் நாளை மறுமையில எப்படி எழும்புவான் என்பதை விளங்கப்படுத்த போல உலகத்துல ஒவ்வொருத்தரும் தூங்கி எழும்புவான், ஒருத்தன் குடிச்சிட்டு எழும்புவான், இப்படி பல வகையில எழும்புவான். அல்லாஹ் தஆலா அதை எதுக்கு ஒப்பிடுறான்னு சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடுக்கு அதுல ஒப்பிடுறான். எல்லாத்துக்கும் ஒப்பிடல, ஒரு குறிப்பிட்ட மெத்தடுக்கு ஒப்பிடுறான். அது என்ன மெத்தட் என்று சொன்னா, அப்படி அந்த மெத்தட்ல எழும்புறதுக்கு என்ன காரணம் அல்லாஹ் தஆலா சொல்றத பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட முறைக்கு எழும்புதலுக்கு தான் அல்லாஹ் ஒப்பிடுறான்னு கூட. அந்த மெத்தட்ல அவன் எழும்புறதுக்கு என்ன காரணம் என்றா, சைத்தான் தனது தீண்டுகை மூலம் யதகப்பத்து, தனது தீண்டுகை மூலம் ஒருவனை குழப்பிக் கொண்டிருக்கிறான் என்ற வசனத்தால பயன்படுத்துறார். தாக்கிக் கொண்டிருக்கிறான், அதாவது தாக்கினான் என்று சொல்லாம தனது தீண்டுகை மூலம் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் எப்படி எழும்புவானோ, அப்படி எழும்புவானோ அது போல என்ன செய்யறான், எழும்புறா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இங்க முக்கியம் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்று சொல்ற தகப்புத் என்ற வசனம் அரபுல எல்லா சர ஒத்தனை அடிச்சு வீழ்த்துறது இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனம் கூட எங்க ஒரு உண்மையிலேயே நேரடியான ஒரு எஃபெக்ட் சொல்ற மாதிரி அந்த வசனம் இருக்குது. இரண்டாவது, இந்த வசனம் குறிப்பா தகப்பத்தை
காக்கப்பட்ட அந்த இறந்த காலத்துல பயன்படுத்தப்படாம எத்தகப்பத்து தீண்டுகையின் மூலம் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரத்துல வேற சொற்களை பயன்படுத்தாம, அதாவது வேற இடத்தை பயன்படுத்தாம தகப்புத் என்ற சொல்ல பயன்படுத்துறது வந்து ஒரு மூளையில ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தை குறிக்கிறதாகத்தான் இது அமையுது என்பது எங்களுடைய கருத்து. இப்ப இதுல இது சம்பந்தமாக இந்த தகப்புத் மஸ் என்ற இந்த சென்று சொல்ல பார்வையை கொண்டு வந்த பின்னால உங்களுடைய கருத்து என்னது வழங்கப்படுகிறோம். அதாவது வட்டி வாங்கியவர்கள் மறுமை நாளில் எழும் பொழுது சைத்தானால் தாக்கப்பட்டவன் எழுவது போலத்தான் எழுவார்கள். சைத்தானால் பைத்தியமாக்கப்பட்டவன் கூட வச்சுக்கிறோமே, அப்படி எழுவார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதுல என்ன கருத்துனா, நம்ம பைத்தியக்காரன் எப்படி எந்திரிப்பான்னு அந்த மாதிரி தான் வட்டி வாங்கினவனு தனி விசேஷமான முறையில எழும்புவாங்கிறது ஓகே. இப்ப நம்முடைய குறிப்புல பைத்தியமாக எழுவார்கள்ங்கிறது நம்ம மறுக்கவே இல்லை. எத்தகப்பத்துங்கிறதுக்கு பைத்தியங்கிற அர்த்தத்தையும் மறுக்கல அந்த குறிப்புல. அந்த குறிப்பில நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு கேட்டா, பைத்தியமாக அவர்கள் எழுவதை சைத்தானால் தீண்டப்பட்டவன் என்று வசனம் கூறுகிறது. பைத்தியமா தான் எழுவாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. சைத்தான் தான் பைத்தியத்தை ஏற்படுத்துகிறான் என்று சிலர் வசனத்தை தவறாக சித்தரிக்கிறார். நம்ம என்ன காட்டுறோம்னா, பைத்தியமா தான் வருவான், பைத்தியத்தை தான் அங்க சொல்லப்படுது, அதை நான் மறுக்கல. அந்த குறிப்பிலேயே தெளிவா நம்ம சொல்லி இருக்கிறோம், பைத்தியமாக எழுவதைத்தான் இது பேசுது, அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் சைத்தான் அதை ஏற்படுத்துறான்னு சொல்றோம்ல, அது அதன் நேரடி பொருளில் உள்ளது அல்ல. பைத்தியக்காரன் எழுவது போல எழுகிறான் என்பது உண்மை. ஒருத்தன் இன்னைக்கு கூட பைத்தியக்காரன் ஆகுறான்னு சொன்னா அதை சைத்தான் ஏற்படுத்துறான் அப்படின்றத பொருள் கொள்வதான்னா அப்படி கொள்ளக்கூடாது என்று நம்ம அதுக்கு அதை மறுக்கிறோம். எதனால மறுக்கிறோம்னு கேட்டா பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, சைத்தானுக்கு ஒரு அலுவல் இருக்கிறது. குர்ஆன மொத்தத்தை நீங்க எடுத்தாலும் சரி, ஹதீஸ் மொத்தத்தை எடுத்தாலும் சரி, நம்மள நரகத்திற்கு கொண்டு செல்வது அவனுடைய டியூட்டி. வரமும் அப்படித்தான் அல்லாஹ்ட்ட கேட்டுதான் வர்றான். சிராத்தக்கல் முஸ்தகீம் தான், லகூதன்னலஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். அங்க போய் உட்கார்ந்துக்கிறவன் சிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து தடுக்கிறது தான் நமக்கு டியூட்டி அப்படின்னு இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வர்றான். அப்ப நம்ம ஒரு மனிதன் கிறுக்கனாக ஆவது என்பது அவனுக்கு செய்யற நன்மை ஆகுமே தவிர அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் கிறுக்கன ஆவாம இருந்துகிட்டு கெட்டது செஞ்சாதான் சைத்தானுக்கு லாபம். என்னை கிறுக்கன சைத்தான் ஆகிட்டான்னு வைங்க, நான் ஒரு ஆளை கொலை பண்ணா கூட அவனுக்கு என்ன லாபம்? எனக்கு கொஸ்டின் இல்ல. நான் கிறுக்கனா என்னை ஆக்கின பிறகு நான் தொழுவாம இருந்தா என்னை எல்லாம் கேட்பானா? அதுக்கு முந்தி உள்ளதுக்கு தான் கேட்பான். நான் கிறுக்கன ஆன பிறகு தொழுவாம இருந்தா எல்லாம் கேட்பானா? அப்ப கிறுக்கனா ஒருவனை ஆக்குவது என்பது அவனை சைத்தானுக்கு எந்த லாபமும் இல்லை, அவனுடைய டியூட்டியில உள்ளதும் இல்லை. சைத்தான் நம்ம சுய நினைவோடு நம்மளை தப்பு செய்ய வைக்கணும், அதான் சைத்தான். இவசுவிசு பீசு தூரின் நாஸ்தான், உள்ளுக்கு உட்கார்ந்துகிட்டு தப்ப நல்லது மாதிரி காட்டி நம்ம விளங்கி சுயநினைவோடு செய்ய வைக்குவான். சுயநினைவு இல்லாம செய்ய வைக்கிறதுல அவனுக்கு என்ன, அவன் வேலை இல்லது. சைத்தான் அந்த வேலையை செய்ய மாட்டான். அது சைத்தானுடைய டியூட்டிக்கு எதிராக இருக்கு. வேற சைத்தான்கிறவனுடைய டியூட்டி வழிகெடுத்தல் தானே. இது வழிகெடுத்தலுடைய எந்த ஒரு வகையிலையும் இது வரல. அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இது பொருந்தலையே நம்ம சிந்திக்கிறோம். அப்ப நம்ம குர்ஆனை தேடி பார்த்தோம்னு சொன்னா பல கெட்ட செயல்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னா சைத்தான் சொல்றான். உண்மை சைத்தான் கிடையாது, நம்மளும் சொல்லுவோம் அதை. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், பல வசனங்கள்ல கெட்ட காரியங்களை சொல்லும் பொழுது சைத்தான் தான் அதை செய்யறான்னு சொல்றான். உண்மையில அல்லாஹ் தான் அதை செய்யறான். சூழ் அதை அல்லாஹ்வோட சேர்க்க கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்கு நிறைய வசனங்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது இப்ப இப்ப மூசா நபியோட அந்த ஒரு சாஹிப் இருப்பார்ல, ஒரு தேடி போவாங்கள சில்ற தேடி, அத கஹ்ஃப் சூராவுல சொல்லும் பொழுது ஒரு மீன அடையாளத்துக்கு சொல்லி விடுவாங்க. அவர் தான் மறந்துட்டாரு. மறந்துதா? ஆமா, ஒமா அன்சானி அந்த மூசாவுடைய சாஹிப், அவர் மறந்துடுவாரு. ஏன்பா என்னை நீ நினைவுபடுத்தலன்னு கேட்கும் பொழுது ஒமா அன்சானி இல்ல சைத்தான் அதுக்குறான் பாரு, சைத்தான் என்னைய மறக்க வச்சுட்டான் அப்படிங்குவாரு. அப்ப இத சைத்தான் மறக்கடிக்கிற வேலை இவர் தான் மறந்துருக்கிறாரு. அவர் அத பழியார்மலே போடணும், அதுக்காக என்ன செய்யறாரு, அவரு சைத்தான் மறக்க செஞ்சான்னு அவர் சொல்லிடுறாரு. இது ஒரு இருக்குது. அதே மாதிரி நம்ம யூசுப் நபி, அய்யூப் நபி சொல்லுவாங்கல்ல,
அவங்களுக்கு வந்து பெரிய அதாபு இதெல்லாம் நிறைய வந்துச்சு. அவங்கள பெரிய அளவு சோதனைப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் தான் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ரப்பி அன்னி மஸ்தனிய ஷைத்தானு பினுசுபின் அதாப், ஷைத்தான் இந்த மாதிரி என்னை பெரிய அதாபப்படுத்துறான், ஷைத்தான் எனக்கு நிறைய கஷ்டங்களை தந்துட்டாங்கிறாரு. அப்ப ஒரு மனிதனை வந்து கஷ்டம் தடுத்துவது, நோய் தர்றதெல்லாம் ஷைத்தான் அதிகாரமா? ஒரு நுசுபுங்கிறதுல எல்லாம் சேரும், ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும். அப்ப இப்ப கூட நம்ம ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா ஷைத்தான் கஷ்டப்படுத்துறான் நம்ம சொல்லுவோம். அல்லாவா? எனக்கு வறுமையா வந்தா வறுமையா அல்லாஹ் எபுசுத்து ரிஸ்கிலைமா யசாவ யக்தீர் தானே. ஆனா அவர் என்ன செய்யறாரு, நீ இந்த மாதிரி அல்லாஹ் என்னை கஷ்டமாக்கிட்டேன்னு சொல்றது தயங்குறாரு, அது ஷைத்தான் தள்ள போட்டுருவோங்கிறாரு. அதப்புக்காக வேண்டி, அவருக்கும் தெரியும் அல்லாஹ் தாண்டு, அது அதப்புக்காக வேண்டி என்ன செய்யறது உண்டு. கெட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது ஷைத்தான் அதை செஞ்சு இருக்காட்டாலும் இது ஷைத்தான் செய்யல. இவருக்கு ஏற்பட்ட அதாபுகளுக்கோ இவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கோ அல்லாஹ் அவரை சோதிச்சு பார்த்தான்னா நமக்கு வருது. ஐயூப் என்ன செஞ்ச நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா சொல்றான், அல்லாஹ் சோதிச்சு பார்த்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்யணும், அல்லாஹ் இப்படி எனக்கு தாங்க முடியாம சோதிக்கிறேன்னு சொல்லாம மஸ்தனிய ஷைத்தானும் பினுசுபின் வாதாப், எனக்கு பெரிய அதாபையும் கொடுத்துட்டா பெரிய கஷ்டத்தை தந்துட்டானே அப்படிங்கிறாரு. இப்ப இதை வைத்துக் கொண்டு இப்படி ஒருத்தர் நேரடியாக அர்த்தம் என்ன செய்வது, ஷைத்தான் வந்து கஷ்டத்தை தருவதெல்லாம் ஷைத்தான் வேலை, வறுமை ஷைத்தானுடைய வேலை, நோய் ஷைத்தானுடைய வேலை, நல்லது தர்றது மட்டும் அல்லாஹ்வுடைய வேலை, இப்படின்னு இலாக்காவை பிரிக்க இயலுமா? ஆனா இதுல இருந்து பிரிக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இதை புரிஞ்சோம்னு சொன்னா பிரிக்கலாம். அப்ப அது மாதிரி அதை சொன்னதை பாக்குறோம். அதே மாதிரி வந்து மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க போய் அந்த 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ஆள் இவரு ஹாதாமின் சேத்தி ஹாதாமின் அதுவுகி ஒரு குத்துறாரு, குத்துனா ஆளு மண்டையை போட்டுறான். அவர் என்ன செய்யணும், குத்தி விட்டான் சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன செய்யறாருன்னா ஹாதாமின் நம்மளே செய்தான்ங்கிறாரு. இவர் போய் குத்திவிட்டு இவர் தானே குத்தினாரு, இவர் குத்திவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா ஹாதாமின் நம்மளே செய்தான்ங்கிறாரு. அப்ப இது செய்தாரோட எதுக்கு நசவு பண்றாங்கன்னா, அது வந்து அது அல்ல அனுமதிக்கிறான், அப்படி சொல்வதற்கு அனுமதிக்கிறான், நம்ப கூடாதானா? நம்மளே என்ன செய்ய கஷ்டம், சைத்தான் ரொம்ப அநியாயம் பண்றானே அப்படின்னு சொன்னா ஒருவனுடைய அக்கீதாவை பாதிக்காது. ஆனா அப்படி நம்பிடக்கூடாது, சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அவன் எப்படி சொல்றான் அல்ல பாருங்களேன், அதாவது இல்லா இதா மசகும் தாய்ஃபும் என ஷைத்தானி ததக்கரு, அது கூட ஷைத்தான் தூண்டுறான்னு வச்சிடலாம். கல்லதி இஸ்தஹவத்துஹு ஷைத்தான் ஃபில் அர்லி ஹைரான லஹு, அந்த குல்லா நதுவும் இந்தூன் இல்லாஹி மாலா என்பவனாண்டு ஒரு ஆயத்து வரும்ல, அல்லாஹ்வை விட்டு நாங்க வந்து எங்களுக்கு நன்மை தராதவற்றை நாங்க வந்து அழைக்குவோமா, எல்லாம் எங்களுக்கு நேர் வழி காட்டிட்டான், அதுக்கு பிறகு நாங்க அந்த வழிகேட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதுக்கு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கல்லதி இஸ்தஹவத்து ஷைத்தான் ஃபில் அர்லி ஹைரான், ஷைத்தான் வந்து அவனை வந்து தத்தளிந்தவராக விட்டு விட்டானே, அது போல நாங்க ஆகுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது கூட வழிகேடுன்னு சொல்லிட்டுவாங்க, இதாவது வழிகேடுன்றுவாங்க. ஆனா அந்த மூசா நபி செஞ்சதும் ஐயூப் நபிக்கு வந்த சோதனையை ஷைத்தான் பக்கம் அவர் சேர்த்ததும் கண்டிப்பாக அது ஷைத்தான்ல சேர்க்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதை விட இதுக்கு பொறுத்தா இருக்குது. எதுக்கு? பைத்தியத்தை ஏற்படுத்துவது என்பது அவன் டியூட்டிக்கே மாத்தமா இருக்குது. இந்த பணங்காசு கொடுக்கிறது, பணங்காசை எடுத்துக்கொள்வது, வறுமையை கொடுக்கிறது, நோய்களை கொடுக்கிறது வந்து ஷைத்தான் விளங்குறார் அவர் ஐயூப் நபி. அதை வந்து அல்லாஹ் அது கண்டிக்கல, அல்லாஹ்ட்டையே பேசுறாரு. இத்தனைக்கு இந்த ரப்பின்னு கூப்பிட்டே சொல்றாரு, நான் தந்து நீ அப்படியெல்லாம் கேட்கணும், ஒரு சொன்ன தப்பா இருந்தா நான்ல இதெல்லாம் தந்து நீ அவன் தலையில போடுற அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. அல்லாஹ்வே நிறைய இடத்துல அப்படி சொல்றான், ஷைத்தான் மேல கெட்டது என்ன செய்யறான், அப்படி சொல்லத்தான் செய்யறான் பல விஷயங்களை. அப்ப நம்ம இது என்ன செய்யறோம்னு கேட்டா, பைத்தியமாக எழுவார்கள் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பைத்தியமாக எழுவதை வந்து ஷைத்தானோட அல்லாஹ் வந்து கெட்ட ஒரு சூழலுக்காக வேண்டி, அவனுடைய கண்ணியத்துக்காக வேண்டி என்ன செய்யல, ஷைத்தான் பிடிக்க, ஷைத்தானால் மூளை குழப்பத்திற்கு ஆளானானே, ஷைத்தானால் கிறுக்கனாக்கப்பட்டானே, அவனை மாதிரி எந்திரிப்பார்கள் என்பது கிறுக்கனாக்குறது உண்மை. ஷைத்தானின் பக்கம் சேர்த்தது ஐயூப் நபியை சேர்த்தது மாதிரி தான். ஷைத்தானின் பக்கம் சேர்க்கிறது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், அது அதனுடைய பொருள் இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இது இந்த ஐயூப் நபி சொன்னதுக்கு என்ன காரணத்துக்கு சொன்னோமோ அதுக்கு தான் சொல்றோம். அவன்கிட்ட அதிகாரம் எதுக்கு இல்லையோ அதனோட அவர் சம்பந்தப்படுத்துறாரு. சைத்தானுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு சிரமத்தை கொடுக்கிற அதிகாரமும்
அவனுக்கு வறுமையை கொடுக்கிற அதிகாரமும் சைத்தான்ட்ட இல்ல. ஆனா சைத்தான்ட்ட இருக்குன்னு ஒரு சொல்லிவிட்டாரு. அதே மாதிரி தான் கிறுக்கனாக்குறதும் சைத்தானுடைய அதிகாரத்துல வரல. சைத்தானுடைய டியூட்டிக்கு மாற்றமானது அது. மனிதனுக்கு பெரிய நன்மை அது. கிறுக்கனாக்கிட்டான்னு சொன்னா அது கெட்டவனை கிறுக்கனாக்குனான்னு ரொம்ப லாபம். நல்லவனை கிறுக்கனாங்களோ ஒரு மாதிரி, கெட்டவனை பிடிச்சி கிறுக்கனாக்குறான்னு வைங்களேன், அது யாருக்கு லாபம்? அந்த கெட்டவனுக்கு லாபங்கிறேன். அந்த கெட்டவன் அதுக்கு பிறகு கெட்டவனா இல்லையே, அவன் எந்த கொஸ்டின் வராத, விசாரணை இல்லாம போயிருமா. அந்த கிறுக்கனா இருக்கிற வரைக்கும் செஞ்சு கிறுக்கனுக்கு முந்தி உள்ளது தானே ஒரு கொஸ்டின். அதனால நம்ம என்ன யோசிச்சோம்னு கேட்டா, இது சைத்தான் கிறுக்க ஏற்படுத்துறான் என்பது அவனுக்கு இல்லாத, அவனுக்கு வழங்காத ஒரு அதிகாரத்தை வழங்குவதாக அது கருத்து வருது. அல்லாஹ் சைத்தானுக்கு என்ன வழங்குறான்னு கேட்டா, லவ் மன்னி என்னகும் வல ஆமுரன்னகும் கொலை பத்தி குன்ன ஆதாரல் அண்ணாமி உலை கொலை கையுன்ன கல்கலான்னு அவன் ஆசை வார்த்தை காட்டுவேன். ஆசை வார்த்தை யாரு காட்டையில? மூளை உள்ளவனுக்கு தான் காட்டையணும். அவனே என்ன சொல்லிட்டு வர்றான்னு கேட்டா, பொலவு மன்னி என்னகும் நான் ஆசை வார்த்தை காட்டுவேன், ஐதுகும் வாக்களிப்பேன், உமா ஐதுகும் சைத்தான் இல்லா குரூர்ல யாருக்கு கிறுக்கனுக்கா குரூர்லாம் அவன சுயநினைவு உள்ளவனை தான் போய் ஏமாத்தேயணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட தல்லாஹுமா பி குரூரின் அதை ஏமாத்தி அவரை என்னஞ்சிட்டான் அல்ல, அவன் சைத்தான் கவுத்திட்டான் வருதா இல்லையா? அப்ப நம்ம சைத்தான் நம்முடைய சுய நினைவு இருக்கும் பொழுதே நம்மளை தடம்பொருளை செய்வதுதான் அவனுடைய வேலை. அதுக்குத்தான் அவன் அதிகாரம் வாங்கியிருக்கிறான், அதுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுய நினைவை இழந்து மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு மிருக மாதிரி அவனை ஆக்கி விடுவதில் சைத்தானுக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததுக்கு ஆதாரம் வேணும். அல்லாஹ் கொடுக்கல. சைத்தான் அவன் கிறுக்கணும் ஆக்குவேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்டு வந்தா கூட அவன் டியூட்டியில சேர்த்துடலாம். அவன் சுதூரின் நாஸ் தான், அங்க நுழைஞ்சுக்கிட்டு வசுவிசு தான். வசுவாசுங்கிறது அது அந்த மனிதன் சுயநினைவோட இருக்கும்போது தான் பண்ண முடியும், கிறுக்கனுக்கு பண்ண இயலாது. அப்ப கிறுக்கனை கிறுக்குங்கிறது உண்மை. இது இந்த வசனத்துல கண்டிப்பா கண்டிப்பா வட்டி வாங்கணும், பைத்தியக்காரனை தான் எந்திரிப்பான். அது சைத்தான் ஏற்படுத்தினான் என்பது ஒரு மஜாசு. அது சும்மா ஒரு இதுக்காக சொல்றது, சம்பந்தம் இல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குங்கிறத நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அந்த பைத்தியத்தை நம்ம மறுக்கல. அதான் விஷயம். அடுத்தது என்ன சொன்னா, 107வது தஃசீர் இலக்கத்துல அந்த வசன போக்க பார்க்க கூட உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ணாத அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அடிமை சட்டத்தை தான், அடிமை சட்டம் சம்பந்தமா பேசிட்டு வர சந்தர்ப்பத்துல யுத்தத்துல கைது செய்யப்பட்ட பெண்களை ஆண்களை வேலைக்காரர்களாக தங்களோட வேலைக்காரிகளாக மேம்படுத்திக்கிற அந்த விஷயத்தை பேசிட்டு வர சந்தர்ப்பத்துல உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராத அந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் இந்த முடிவை தான் எடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப இந்த வார்த்தை பிரயோகம், அதாவது உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து முடிவுக்கு வராது அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் அந்த முடிவை தான் எடுக்க முடிஞ்சது, பொண்ணை பின்னர் படிப்படியா இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு ஒழிச்சிட்டு என்ற இந்த வார்த்தை பிரயோகம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. வேற ஒண்ணும் இல்ல, சந்தேகத்தை ஏற்படுத்து. அப்படின்னா உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அடிமை சட்ட முறையை மாத்திட்டேன்னா இஸ்லாம் அந்த முறைக்கு மாறிடணும், அந்த சட்டத்தை தான் எடுக்கணும் என்ற மாதிரியான அர்த்தம் இருக்குது. அந்த கருத்தை சொல்ல வாரீங்களா? இல்ல, அந்த கருத்து இல்ல, அதை விளங்கப்படுத்திட்டீங்க. அது தேவைப்படாது. அதாவது அடிமைகள்ங்கிறத உலகத்துல ஒழிச்சிட்டோம்னு சொன்னா அந்த சட்டமே தேவைப்படாத, முழுமையா ஒழிச்சிட்டோம்னா தேவைப்படாது தானே. ஆனா இப்ப திருடுனா கையை வெட்டுங்கள் இருக்குது, திருட்ட உலகத்துல இல்லாட்டி சும்மா இருக்கு, ஏட்ல வெட்ட இயலாது, யாருக்கு வெட்ட இயலாது, சும்மா ஏட்ல இருக்குமே தவிர அந்த வெட்டுறது பேச வராது. அப்ப திருட்டை உலகத்தில் ஒழித்து விட்டால் இந்த சட்டம் அமுல்படுத்த முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அடிமைகள் ஒழிக்கப்படல, ஒழிக்கப்பட்டுட்டால் அது ஒரு டாபிக் ஆகாது. அடிமைகள் இருக்கிற வரைக்கும் அந்த காலத்தில் ஒன்னு சொல்லி ஆகணும். அடிமைகளுக்கு என்ன, அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு ரெமிடி சொல்லணுமா இல்லையா? அந்த உலகத்தில் ஒரு பலவிதமான நடவடிக்கைகள் அடிமைகளை பத்தி இருக்குது. அந்த அவங்க நாட்டில் விற்பனை செய்யப்படுது, அவங்களே அடிமையை வச்சிருக்கிறாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே அடிமைகள் வாங்கப்படுது, போர்ல பிடிக்கப்படுறாங்க. அப்ப இப்படிலாம் பிடிக்கப்படும், இதுல நமக்கு கருத்து இல்ல அப்படின்னு போக முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு சொல்லித்தான் ஆகணும். அடிமைகள் நாளைக்கு ஒருக்கா உண்டானா அதே தான் சட்டம் வரும். திருப்பி நாளைக்கு ஒருக்கா அந்த அடிமைன்னு உண்டானால் அது வரத்தான் செய்யும். இப்ப அடிமைகள் ஒண்ணு இருந்த வரைக்கும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்க இயலாது, அதுக்கு சட்டம் சொல்லித்தான் ஆகணும். அதுக்குதான் சொல்றோம். இஸ்லாமிய ஆட்சியோடு யுத்தம் நடந்தீங்க, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் நடந்து இப்ப அங்க நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க. இப்படி கைது செய்யப்பட்டா உலக நாடுகள் இன்றைக்கு அடிமைக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு, யுத்த கைதிகளுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு.
அதை நடைமுறைப்படுத்துறதா அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அந்த முறையில நடைமுறைப்படுத்துறதா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட போர் கைதிகளை ரெண்டு தான் செஞ்சாங்க. அவங்க ஒன்னு ஃபிதியா வாங்கிட்டு விட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா முடிச்சுட்டாங்க. அது ஒரு கட்டம். ஏன்னா யுத்தத்துக்கு வரக்கூடியவங்களை விட்டா நாளைக்கு படை திரட்டிக்கிட்டு திருப்பி வருவாங்க, நமக்கு பலம், அப்படி கைதின்னு பார்க்க கூடாது, போய் இவன் என்ன செய்வான்னு பார்க்கணும். உமர் அலிலான்னு அந்த கருத்தான் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம உமருக்கு மாத்தமா என்ன செய்வாங்க, விடுதலை செஞ்சிருவாங்க. அம்மா கானலி நபியா யகுன லஹு அஸ்ரா அப்படின்னு சொல்றான்ல. ஆனா அது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஹத்தா யுத்ஹின ஃபில் அர்லிங்கறான். அது கூட உறுதியாகிற வரைக்கும் தான். நம்ம பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு விட்டாலும் ஒண்ணு பண்ணலாம், போடான்னு வெட்டி விட வேண்டியதான். அது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த இதுதான் சொல்றான். நம்ம நீங்களே வீக்கா இருக்கிறீங்க, இவனுக்கு மரம் அனுப்பி 50 பேர் கூட்டு வந்தா உங்களுக்கு தாங்க இயலுமா? அப்ப ஹத்தா யுத்ஹின ஃபில் அர்லின்னு அந்த கைது போடுறான்ல. இந்த நீங்க கொலைதான் செஞ்சிடணுங்கிறது நிரந்தர சட்டம் இல்ல. பிடிச்சோம்னு சொன்னா அவங்கள கொலை செஞ்சிடணுங்கிற ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினது. ஆனால் அது எது வரைக்கும் அல்லாஹ்வே போடுறான்னு கேட்டா உங்க நல்ல பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும். அவனை விட்டாலும் அவன் போய் படையை திரட்டிட்டு வந்தால் அவனுக்கு தான் தோல்வி, நம்ம அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம்னு கேட்டா அப்ப அசாரா தான். கைதிகள்னு வந்துடும் பொழுது பரிவர்த்தனை அது செய்யலாம், அதிகாரத்தில் வந்துருதுல. கைதிகளை வச்சுக்கிற போது ஏன் நம்மால் ஒருத்தருக்கு அவனை மீட்பதற்காக வேண்டி கொடுக்க போறோம். நம்மள ஒருத்தர் நாங்க பிடிச்சி வச்சிருப்பான், எங்கால 10 பேரையும் விடுவோம், எங்க 10 பேரையும் விடுறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறது. ஃபிதியா கூட வாங்கலாம்னு தான் அப்போ அர்த்தம். இப்போ அந்த உறுதியாக விட்டார்களே, ஆனால் ஃபிதியா கூட இப்போ வாங்கலாம். ஃபிதியா மாற்றப்படலையே. ஆமா, கைதிகள் பரிவர்த்தனைக்கு அத்தனை செய்யறாங்க. கைதிகள் பரிவர்த்தனைக்கு இருக்கிற நம்பர் பண்ணிக்கிறாங்க. மீதி உள்ளதுக்கு பணம் உதவி பொருள்கள் வச்சுதானே விடுதலை செய்யறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சி யுத்தமும் நடந்தா இப்படி ஒரு கலீஃபா முயற்சிய பெண்களை எல்லாம் வேலைக்காரிகளை ஒருத்தர் கொடுத்துறாரு. அதே போல வேலைக்காரன் ஆம்பளை எல்லாம் கொடுத்துரு. இப்படி கொடுத்து விட்டா ஓகேதான், அது தவறா? தவறில்லை, இருந்தா அது ஓகேதான். ஆனா இஸ்லாம் நம்ம மொத்தத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அடிமை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாம் ரொம்ப கவனம் செலுத்துது. அது இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு நோக்கங்கிறதுக்கு ஒன்னுக்கு பக்குவரக்கப்பத்தின் வருதுல. சத்தியத்தை முடிச்சாலும் அடிமையை விடுதலை செய்ய, பொய் சொன்னாலும் இப்படிலாம் வருதா இல்லையா? நோம்புக்கு எதை சொன்னாலும் என்ன செய்யுது, அடிமைகளை விடுதலை செய்ய, இப்படி சொல்லித்தான் குறைஞ்சது இஸ்லாமிய ஆட்சியில. அது இல்லாம இருக்குதான் இஸ்லாம் விரும்புது. இருந்தாலும் சேட்டம் தான் அது. அப்படி செஞ்சா தவறு கிடையாது. ஆமா, அடிமை இருந்தா அடிமைக்குள்ள சேட்டம் தானே போடணும். 173வது தஃசீர் இலக்கத்துல இல்லா மாஷா அல்லாஹ், அதாவது காலிதீன ஃபியா மாதாமதி சமாவத்துள்ள நரகத்திலே அவர் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். காவிர்களை பத்தி சொல்லக்கூட அல்லாஹ் நாடினாலே ஒழிய அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க கூட நிரந்தர காவிர்களை பத்தி விளக்கம் கொடுக்கல. யாரு அவங்க நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படுவாங்கன்றது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று இந்த வார்த்தை பிரயோகத்தை பார்க்க கூட காவிர்களும் சிலர் இருக்கிறாங்க நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படுறது என்ற ஒரு அர்த்தம் மட்டும் வருது. அதுதான் நீங்க நாடுற அர்த்தம் என்றது எங்களோட ஒரு கேள்வி. அதாவது காபிர்களை பற்றி பேசும் பொழுது அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ் நாடியதை தவிர வருது. அப்ப அல்லாஹ் நாடியதை தவிரங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு வச்சா அது அல்லாஹ் வேஸ்டா சொல்றான்னு அர்த்தம். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வெயிட் இருக்குது. அப்ப நிரந்தரமா இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு நாடியதை தவிர என்று சொன்னா அதுல ஒரு விளக்கு இருக்குதுங்கிறது அதுக்கு அர்த்தம். அதாவது நிரந்தரமா இருப்பார்கள் என்பதுல ஒரு விளக்கு இருக்கிறது யாருக்கோ, அல்ல ஒரு டைம், ஏதோ ஒரு விதி விளக்கு. அல்ல நாடியவர்களை அது கூட உயர்தனையா சொல்லப்படல, மன்ஷா அல்லான்னு சொல்லல. மாஷா அல்லாங்கிற ஒரு டைமா கூட இருக்கலாம். நிரந்தரமா இருப்பார்கள், கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து போட்டு போனா உழவாடான்னு கூட அது கூட இருக்கலாம். அப்ப நிரந்தரமா இருப்பார்கள் என்று சொன்ன அல்லாஹ் அதை தவிரன்னு சொல்றான்ல, அதுக்கு பலவிதமான வியாக்கியானம் கொடுக்கறாங்க. எந்த வியாக்கியானத்தை எடுத்தாலும் இந்த மாஷா அல்லா இல்லாவுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. தவிர அல்லாஹ் விதிவிலக்கு பண்றான்ல, இதை கூட இந்த வலிமையா நம்ம அந்த அர்த்தத்தை எழுதுன காரணம் என்னன்னு கேட்டா சொர்க்கவாசிக்கும் வருது இதே வாசம். அதுக்கு அடுத்து ஆமாமா நல்லடியார்களை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போனவங்க நிரந்தரம் தான், அதுல ஹாலிதின் நம்பிக்கை தான். அதுலயும் இல்லா மாஷா அல்லா வருது.
ரெண்டுக்கும் வருது. அந்த அந்த வசனத்திலேயே சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்திலேயாவது கொஞ்சம் பேர் போயிட்டு திருப்பி கூட என்ன செய்வாங்க வருவாங்க. அந்த அர்த்தம் கூட சில தஃசீர்ல கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா, அது காபீர்கள் முன்னாடி உள்ள வாசகத்துல வரல, என்ன சக்குண்டு தான் வருது. அம்மல்லதீன சக்கு தானே, அது வந்து கெட்ட செயல் செஞ்ச ஒரு மூமினை கூட என்ன செய்யும் எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அதிகமான நேரம் இருக்கிறத காலித் நபி கான் சொல்லிவிட்டு வெளியேற்றிருவான்லாம் வியாக்கியானம் கொடுத்தாங்க. அது சரி மாதிரி நம்ம நினைச்சு முதல் எழுதிருந்தோம் பிரிண்டுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா சொர்க்கத்துக்கு அதே இது வருது. அப்ப சொர்க்கத்துக்கு நரகத்திலேயாவது போனவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கெட்ட மூமின்கள் கடுகளவு ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு வேலையே இல்ல. சொர்க்கத்துக்கு பஸ்ல போயிட்டானா சொர்க்கம் தான், நரகத்துக்கு பஸ்ல போனா நரகம்னு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரவும் செய்யலாம், நிரந்தரமா இருக்கலாம், பல விஷயம் இருக்கு அதுல. இப்ப அம்மல்லதீன ஸஈதுன்னு சொல்லி அந்த சொர்க்கத்துக்கு போனவங்களை சொல்லும் பொழுதும் ஃபபில் ஜன்னா ஹாலிதீன ஃபிஹா மாதாமத்தி சமாவத்துல் இல்லா மாஷா ரப்புக்கன்னு வருது. அப்ப சொர்க்கத்தில் உள்ளவர்களும் அப்படி விதிவிலக்கு அல்லாஹ் கொடுக்கறான்னு சொன்னா, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அவன் அன்றைக்கு தான் நமக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு விதிவிலக்கு அவன் செய்வான். அவனுக்கு அந்த அதிகாரத்துக்கு நம்ம நம்பிக்கிறோன்னு இது தாவீல் பண்றோம்னு சொல்லி அர்த்தம் இல்லாம ஆக்கிடக்கூடாது, வலிந்து போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இது எல்லா இடத்துலயும் வலிந்துங்கிறாங்கல்ல, இந்த இடத்துல வலிந்து நீங்க போனீங்கன்னா இல்லா மாஷாக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. அல்லாஹ் நாடியதை தவிரங்கிற வார்த்தையில இருந்து சொர்க்கத்திற்கு நிரந்தரம் சொன்னதுலயும் ஏதோ ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அது என்ன நாடுதான் நமக்கு அவன் சொல்லல, சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். நரகத்துக்கு நிரந்தரம் ஆக்கினவர்களையும் அப்புறம் அதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது, என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்பதான் நமக்கு புரியும். இங்க புரியாதுன்னு சொல்லுவது வந்து அது வந்து ஒரு தப்பானது கிடையாது, நமக்கு புரியல. ஆனா இருக்கு நீங்க நம்பணும். மாஷா இல்லான்னு போட்டதுனால, அல்லாஹ் நாடியதை தவிரன்னு போட்டதுனால என்னமோ ஒண்ணு நாடுவான், அவங்களுக்கு இந்த அதுல இருந்து விதிவிலக்கு கொடுப்பான்னு நமக்கு விளங்குது. அது என்னன்னு நமக்கு விளங்கல. சரியா? அதான் அது விஷயம். அதுல என்ன குழப்பம் இல்ல. என்ன நான் கேட்டேன்னு சொன்னா, அதுல நீங்க என்ன இதுல முன்னைய காலத்துல சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஃபனா உன்னார். சரி சரி, நரகம் அழிஞ்சு போகும். இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி அவங்க இந்த கருத்தை சொன்னதாகவும் ரஃபுல் அஸ்தார் பி அதில்லத்தில் காயின பி ஃபனா இன்னார் என்ற நூலெல்லாம் வெளியே வந்துச்சு. சரி, அதுல ஷேக் நாசர் அல்பானி அவர்கள் கூட இமாம் இப்னு தைமியா அப்படி சொல்லிக்கிறாரு, இந்த ஃபனா உன்னார் என்பது நம்ம மறுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வந்திருக்கு. இந்த கருத்து முறைமாற்று தொடர் இருக்கிறதால நீங்க இந்த கருத்துல இருக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் சொர்க்கத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். சரி, அப்ப நான் ஃபனாவுல் ஜன்னா வரும், ஜன்னா வந்து சொர்க்கம் அழிஞ்சு போயிடும், அப்படி சொர்க்கத்திலே இருக்காதுல்ல. அது சரி, நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அதான் தெரிஞ்சுக்கலதான் இதை கேள்வி கேட்டேன். இன்னொரு சந்தேகம் இருக்குது என்னன்னா, 177வது இந்த வசனம் குறிப்பு. இதுல வந்து இந்த குறிப்புல நீங்க வந்து சொர்க்கம், அதாவது சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படல, இன்னும் படைக்கப்படல, அது இதுக்கு பிறகு இந்த பூமி வானங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மறுமை நாள் எந்த பூமியில அமைக்கப்படுதோ அதுலதான் பிறகுதான் படைக்கப்பட போகுது என்றது போன்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இந்த 177வது விளக்க குறிப்புல இருக்குது. வானத்தில் வாசக திறக்கப்பட மாட்டாது என்றதுக்கு விளக்கம் அப்படி சொல்லிட்டு வார நேரத்துல இதுல பலர் வந்து வானத்தின் வாசல் திறக்கப்பட மாட்டாதுன்னா பலர் பல விதமா வியாக்கியானம் அளிக்கிறாங்க. அப்படி என்று சொல்லிட்டு வார நேரத்துல நீங்க சொர்க்கம் வானத்தில் உள்ளது என்பது தவறாகும், சொர்க்கம் பூமியில் தான் அமைக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. சொர்க்கம் பூமியில் தான் அமைக்கப்படும், வானத்தில் தவறானது. பூமியில் தான் அமைக்கப்படும், வானத்தில் தவறானது இந்த வாசகம் படைக்கப்படல என்னத்தை மறைமுகமா சொல்லுது. அதே நேரத்துல நீங்க 330க்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இந்த 330வது விளக்க குறிப்புல என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, படைக்கப்பட்டிருக்குது என்றது போன்ற ஒரு அர்த்தம் அதுல வருது 330ல. எப்படின்னா, தியாகிகளுக்கு உடனே சொர்க்கம் என்ற தலைப்புல ஒரு நல்ல மனிதர் இறை தூதர்களுக்காக பரிந்து பேசியதை சொல்லி வந்த இறைவன் திடீரென சொர்க்கத்திற்கு செல் என கூறப்பட்டது என்று கூறுகிறான். அதுல வந்து தொடர்ந்து வரக்கூட அந்த சமுதாயத்தினர் அந்த மனிதரை கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி இதனுள் அடங்கியுள்ளது. அப்படி கொன்ற உடனேயே அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்பதும் விவசனம் கூறும் கருத்தாம். அது மாத்திரம் பின்னால இன்னும் உறுதிப்படுத்த எப்படின்னா, கபரி என்ற ஒரு வாழ்க்கை உண்டு, அங்கே விசாரணை உண்டு என்றெல்லாம் நாம் நம்புகிறோம். இதில் இவரை போன்ற தியாகிகளுக்கு விதிவிலக்கு உண்டு, அவர்கள் நேரடியாகவே சொர்க்கம் சென்று விடுவார்கள். ஆனா அந்த சொர்க்கத்தில், ஆனால் பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் தான் அவர்கள் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருப்பார்கள்.
பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் விளக்கியுள்ளார்கள் என்று வருது. அப்ப இந்த வாசகம் தெளிவா சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது காட்டுது. அதே நேரத்தில் 177 வாசகம் இன்னும் படைக்கப்படல, இந்த வானங்கள் பூமியும் அமைக்கப்பட்ட பின்னால இந்த உலகத்துல அமைக்கப்படும் சொல்லுது. முதல் பிரச்சனை சொர்க்கம் இன்னும் படைக்கப்படல என்றது ஒரு பிரச்சனையா இருக்குது. ரெண்டாவது அப்படித்தான் நீங்க அந்த கருத்துல இருந்தாலும் நீங்களே முரண்படுறது போல இது இருக்குது. இதுல விளக்க வேண்டும். அதாவது சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது படைக்கப்பட்டது என்ற கருத்து கொள்வதற்கும் வசனங்கள் நிறைய இருக்கிறது. குர்ஆன் ஹதீசுகள் அது மாதிரி இருக்கிறது. ரமலான் வந்துருச்சுன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள்லாம் திறக்கப்படுகின்றன அப்படிலாம் வருது. அப்ப நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன கருத்துல இருந்தோம்னா, அதாவது எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிடறான், வேற ஒரு பூமியா தான் மாற்றப்படும். அதே மாதிரி சொர்க்கம் ஒய்தல் ஜன்னத்து உசிலி பத்துலாம் வருதுல, சொர்க்கம் கொண்டு வரப்படும் எல்லாம் இருக்குது. அதனால சொர்க்கம் பூமியில தான் அமைக்கப்படும் இல்லைங்கிற மாதிரி கருத்துல நம்ம இருந்தோம். ஆனால் இந்த 177வது குறிப்புல நம்ம அடுத்தடுத்த எடிஷன்கள்ல லேட்டஸ்ட் எடிஷன்ல கூட அதை எடுத்துட்டோம். ஆனா அழிச்சிட்டு புதுசா தான் உண்டாக்கப்படும் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதாவது கியாமத்துல சூர் ஊதுன உடனே அவனை தவிர எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அது இப்ப ஒரு சொர்க்கம் அது இருக்குது. ஆனால் நம்ம அழிஞ்ச பிறகு திருப்பி அதுக்காக உருவாக்கப்படும். இப்படின்னு கொள்வதுதான் ரெண்டுக்கு பொருத்தமா இருக்குது. அப்பதான் இந்த சுகதாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்கிறது பொருந்தும். அந்த அழிச்சிட்டு சொர்க்கத்தை உண்டாக்கும் போதுதான் சொர்க்கம் வருதுன்னு சொன்னா, சுகதாக்கள் சொர்க்கத்தில் இருக்குது, ரமலான் வந்தா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது என்பது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், மறக்க வேண்டிய நிலை வரும். அதனால நம்ம அந்த யோசிச்சு பார்த்து அது நிறைய சகோதரர்கள் சுட்டி காட்டினாங்க. அதனால நம்ம அடுத்த எடிஷன்ல அந்த கடைசி எடிஷன்லையும் அதுக்கு முந்தினதுலையும் கூட அந்த குறிப்பு இருக்காது. அதை எடுத்துட்டோம். சொர்க்கம் பூமியில் தான் படைக்கப்படும்ங்கிறது இப்ப உள்ள எடிஷன்ல இருக்காது, அதுக்கு முந்தின எடிஷன்கள்லாம் இருக்காது. எடுத்துட்டோம். அதனால அது எடுத்ததை மக்களுக்கு சொல்லிடுறோம். அந்த வாசகத்தை எடுத்துடணும். அதாவது சொர்க்கம் படைக்கப்பட்டது என்ற கருத்தை நீங்க இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த வசனத்துல விளக்கம் மாறாது, மறுபடியும் அழிக்கப்பட்டு இந்த பூமி தான் என்ன செய்யப்படும், சொர்க்கம். முஸ்தகிர் குர்ஆன்ல வருது. அதாவது வஷம் சுத்தரில் முஸ்தகிர் நல்லஹா, சூரியன் தனக்கு ஒரு தங்குமிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வருது. இந்த தங்குமிடம் என்றால் என்ன? இந்த முஸ்தகிர் என்ற வாசகம் வருது. இந்த தங்குமிடம் என்றால் என்ன நீங்க விளக்கம் கொடுக்க போல 236வது அந்த விளக்க எண்ண ஒரு சயின்டிபிக் ரீதியான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க. அதாவது நீண்ட காலம் ஓடுறத அந்த மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறீங்க. ஆனா இதுல சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, புகாரில சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸுக்கு நேரடியாக அந்த விளக்கம் முரண்படுறது மாதிரி இருக்குது. சரி சரி. என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா முஸ்தகிர் என்று சொன்னா அது தஹ்தல் அர்ஷ், முஸ்தகிர்வா தஹ்தல் அர்ஷ், அரசின் கீழே இருக்கிறது என்று சொல்லி விளக்கம். அதாவது 6988 என்ற இலக்கத்துல வருது. அபூதர்ரே எங்க மறையணும் நமக்கு தெரியுமா, இது போய் அல்லாஹ்வுடைய அரசு கீழே சுஜூத் செஞ்சுட்டு வருது அப்படின்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன தஹரு, இது எங்க மறையுதுன்னு தெரியுமா, ஃபி ஐனின் ஹமியா, ஒரு நீர்ல மறையுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அது அல்லாஹ்விட்ட போகுது, சுஜூத் செய்து பின்னர் திரும்பி வருது. என்றைக்கு அல்லாஹ் தஆலா அனுமதிய, அதாவது நேரடியா போறதுக்கு அனுமதி கொடுக்கறானோ அந்த நேரத்தில் அது மேற்கால உதிக்கும் என்றெல்லாம் சொல்ற ஹதீஸ் புகார்ல வருது. அப்ப இதை பார்க்க போல நேரடியாகவே என்ன செய்யுது, குர்ஆனுக்கு முரண்படுறது போல இருக்குது. இந்த ஹதீஸ் நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க இந்த ஹதீஸ் சம்பந்தமா என்னதான் கேள்வி. அந்த ஹதீஸ் புகார்ல ஒரு 7-8 இடத்துல வருது. அது என்ன வருதுன்னு சொன்னா, அன்றாடம் சூரியனுடைய மறைவை பற்றி தான் அது வருது. இன்னும் சொல்ல போனா சூரியன் ஒரு நாள் மறையுது, அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இது எங்க போகுது உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அவரு தெரியலன்றவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே போகுது, சஜிதா செய்ய அனுமதி கேட்குது, சஜிதா செஞ்சுட்டு இப்படி வந்துருது அப்படிங்கிறாங்க. என்னைக்கு அனுமதி மறுக்கப்படுமோ அப்போ திருப்பி வரும், மேற்கால உதிக்கும்ங்கிறாங்க. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை நம்ம சரியான ஹதீஸ்ன்னு நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். இது கொஞ்சம் அடிப்படையே சிலது விளக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் சஹீஹுல் இஸ்னாது ஒண்ணு, சஹீஹுல் மத்தன் ஒண்ணு இருக்குது. எல்லா ஹதீஸுகள்லையுமே
அதை சொல்லுகிற அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிறார்கள்ங்கிறது அது ஒரு கான்செப்ட். அதனுடைய கருத்து சரியா இருக்க வேண்டும் என்பது இன்னொரு கான்செப்ட். ஹதீஸ் கலையில ஈடுபட்டவங்க வந்து சஹீஹ்னு சொன்னார்களே, ஆனால் அவங்க இஸ்னாதை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டார்கள். அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தளம் அதுதான். ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாரே ஆனால் அந்த துறையில உள்ளவங்க அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு பாடி இருக்குன்னு சொன்னா அந்த பாடியை மருத்துவர் வந்து அவர் ஒன்னதான் கவனிப்பாரு. ஒரு உடல் அவரு அதுலதான் அவர் மருத்துவ ரீதியா மட்டும்தான் என்ன செய்வாரு, அவருடைய கவனம் இருக்கு. ஒரு வெட்டியான் வந்து போட்டு எரிக்கிறதுலாம் அவன் கவனம் இருக்கும். அந்த வெட்டியான சுடுகாட்டுல காவலுக்கு இருப்பான் இல்லையா, அவனுக்கு அந்த உடலை பற்றி என்ன இருக்கு, அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸ் துறைகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்று சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து மத்தனை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் அது இல்ல. அவங்க டிபார்ட்மெண்ட் என்னன்னா, இவருக்கு யாருக்கு இன்கிட்டா இருக்கா, இவர் சரியான ஆளா, யாவ சக்தி இருக்குதா, அது இருக்கா, ஓகே, இது என்ன விஷயம், அது வந்து அது வேற அது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, சட்ட திட்டங்களை இருக்கிறவங்க, அது இருந்து சட்ட திட்டங்களை வகுத்து சொல்லக்கூடிய பலதரப்பட்ட ஃபிக்ஹ் என்ற சட்டத்தை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, தஃசீருங்கிறத இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுல பலவிதமான சார் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அந்த கிரவுண்ட்ல நின்று கொண்டு இந்த கருத்து என்ன அடிப்படையில் இருக்குங்கிறத விளக்கம் தரக்கூடியது, அதனுடைய மாணவ விளக்கம் தரக்கூடியது வந்து முஹத்தீஸ்களுடைய வேலை கிடையாது. அதனால அவங்க எல்லாம் அது சஹீன்னு சொன்னதுனால அந்த கருத்தை சஹீ என்று ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய பார்வையில் அதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சரி, அவங்க பார்வையில் அது கூட தவறா இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனா தவறா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதான் பேசணும். அதனால நம்ம ஏத்துக்கிற வேண்டியதான். வெளிப்படையான குறை தெரியலங்கிற பட்சத்தில் அவர் குறையாக இருந்தாலும் நம்ம சரின்னு ஏத்துக்கிறோம். இதுதான் ஹதீஸ்ல பத்தி உள்ள நம்ம நிலைப்பாடு. அதனால சனதுங்கிற வகையில ஒன்று சரின்னு சொன்ன உடனே அதனுடைய கருத்தும் முழுக்க முழுக்க சரி என்று சொல்வது வந்து சரியில்லை. ஏன்னா அந்த கருத்தை நம்ம திங்க் பண்ணணும், யோசிக்கணும். யோசிச்சு அது ஏற்கத்தக்கதா வாக்குக்கு ஹிலாஃபுல் வாக்கையா இருக்குது, வாக்குக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்களேன், அதுவே வந்து ஒரு விஷயம் தவறு என்பதற்கு பெரிய ஆதாரம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பதற்கு மாத்தமா இருக்குது. அதாவது இது இனிக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாருங்க, வாயில வைக்கிறீங்க இனிக்கல. இப்ப என்ன இனிக்குதுன்னு சொல்றது உண்மையா, இனிக்கலங்கிறது உண்மையா? நீங்க வச்சு வாயில வச்சு பாக்குறீங்க, இனிக்கல. அப்ப வாக்கு நிலவரம் கண் முன்னாடி இருக்கிற நிலவரம் இருக்குதுல, அந்த நிலவரத்துக்கு மாற்றமாக வகி இருக்காது. இறைவனுடைய வகி இருக்குதுல, கண்ணுக்கு முன்னாடி தெரியுற பச்சையா இருக்கிறத வந்து கருப்புன்னு வகி சொல்லாது. பச்சைன்னு தான் சொல்லும். நீங்களும் நானும் சொல்ல மாட்டோம், படைச்சவன் சொல்ல மாட்டான். கண்டிப்பா நீங்க நான் சொல்லாட்டி இறைவன் சொல்லுவானா? வகியில இருக்காது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து ஹதீஸ்ல வந்து மத்தனை வந்து ஆய்வு செய்யணுங்கிறோம். ஒன்னு வந்து குர்ஆனோடு எந்த வகையிலும் ஒத்து போக முயற்சி பண்ணி பார்க்கிறோம், இணைத்து ஒரு வகையிலையும் அது இணைய மாட்டேங்குது. குர்ஆனோட நேர என்ன செய்தது, மோதுகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு விளக்கம் சொன்னாலும் அது வந்து அமைய மாட்டேங்குது. அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அதனுடைய ராவிகளை ரிஜெக்ட் பண்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனுடைய சனதுடைய ஆய்வை சரி ஏற்றுக்கொண்டு மத்தன் வந்து அது சரியில்லை என்று வந்து சஹீஹு சனது லைஃபுல் மத்தன் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னு நம்ம சொல்றோம். அல்லது வாக்கைக்கு மாத்தமா இருப்பதையும் நம்ம ஒரு அளவுகளா கொள்ளணும்னு சொல்றோம். உதாரணமா எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா, அந்த ஆயிஷா நாயுடைய அந்த ஹதீஸை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். குர்ஆன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆயத்து இருந்துச்சுங்கிறாங்க, ஹம்சுரலாத்தின் ஹர்ரிம் இருந்து பிறகு அசுரலாத்தின் இருந்தது, பிறகு ஹம்சுரலாத்தின் மாற்றப்பட்டுச்சு, ரசூல்லா மௌத்தாவும் போது ஓதப்பட்டு இருந்துச்சுங்கிறாங்க. அப்ப வாக்கையில பாக்குறோம், இல்ல ஓதப்பட்டு இருந்தா இப்பவும் இருக்கணுமே, அந்த குர்ஆன் இப்ப அன்னைக்கு உள்ளதான் இப்பவும் இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்புங்கிறதுக்கு மாத்தமா இருக்கும். ரெண்டு தப்பு அதுல வருது. ஒன்னு வந்து ஹிலாஃபுல் வாக்கு, கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையே அது மறுக்குது. ரெண்டாவது வந்து இன்னாலஹுல் ஹாஃபிலூன், நம்ம இந்த குர்ஆனை பாதுகாப்புன்னு அல்லாஹ் கேரண்டி கொடுக்கறான். ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் இருந்த ஒரு வசனம் இப்ப இல்லைன்னா குர்ஆன் பாதுகாக்கப்படல. அப்ப அப்படி வந்தாலும் பரவாயில்லைன்னு இந்த சைன்னு சொல்ல முடியுமா? குர்ஆன் பாதுகாக்கப்படாட்டாலும் பரவாயில்ல, இது சரிதான். அப்ப நம்ம குர்ஆன் மீது மகத்துவம் குறைஞ்சு வச்சுன்னு அர்த்தம். இதாவது தவறுக்கு சான்ஸ் இருக்கிறது, குர்ஆன்ல தவறுக்கு சான்ஸ் இல்ல. இதுல வந்து ராவிகள் ஏதாவது கவனக்குறைவாக
ஒரு ஆள் ரெண்டு ஆள் சொல்றது தானே. ஒரு ஹதீஸ்ங்கிறது ஒரு ஆளு ரெண்டு ஆளும் உறுதிப்படுத்துறது. குர்ஆனுங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து உறுதிப்படுத்தினது. அதுல கத்ததுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுல வாய்ப்பு இருக்குதோ அதை சரி கண்டு, எதுல தவறுக்கு வாய்ப்பே இல்லை அதை தவறு காண்றால் சரியா வருமா? இந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை இப்படி வெளிப்படையாக யாரும் சொல்லி நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இப்படி கிடைக்கல இந்த கான்செப்ட. ஆனால் அதை அவர் போற போக்குல சொல்லி இருக்கிறார்கள். போற போக்குல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில விஷயங்களை சொல்லிட்டு ஃபீஹி இஸ்காலுன், ஆமா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குதான் உடைச்சு சொல்லிட்டு போயிட வேண்டியானதை அவங்க அந்த காலத்துல சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். சில விஷயங்களை சொன்னால் அதை புரிந்து கொள்ளாம வேற ஏதாவது மூத்து சில குத்திடுவாங்களோன்னு பயந்துகிட்டு சில யோசிக்கிறாங்கல்ல, அப்படி என்ன இருந்துச்சு நமக்கு தெரியல. இஸ்காலுன்னு சொல்லிட்டு சாமி என்ன செய்யறாங்க, நழுவிக்கிறாங்க. அது மாதிரி முல்லா அலி காரி கூட மௌதுஆத்துங்கிற நூல்ல சொல்லும் பொழுது அவர் பிற்காலத்தில் வந்தவர், என்ன ரொம்ப முத்தாக்கரியில் உள்ளவர், அவர் ஹிஜ்ரி 1000 நம்ம நினைக்கிறவர். அவரு இத சொல்றாரு. ஹதீஸுடைய சிகத்துக்கு ஃபர்ஸ்ட் முகாலபத்து ஹூலில் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது அது மௌதுவுக்கு அடையாளம்ங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அடையாளம் அவர் மத்த சனதுக்கெல்லாம் போக முந்தி அவர் எதை முதல் அடையாளம்ங்கிறாரு, குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறதா ஒரு முதல் அடையாளம்னு சொல்லி அந்த முகத்திமாவோட சொல்லுவார். இப்படி இப்படி போற போக்குல சொல்லி இருக்கிறாங்களே தவிர சிலது இந்த உம்மு ஹராமுடைய மடியில ரசூல்லா படுத்து பேன் பாக்குவாங்கலாம் வருதுல, அதெல்லாம் ஒரு மாதிரியா தட்டு மாதிரி கிட்டு மாதிரி அது சரியில்லைங்கிற மாதிரி உழைப்பிடுறாங்க. ஆனால் அது டோட்டலா பார்த்தா அந்த கான்செப்ட் இல்லைன்றுவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, இல்லைன்னு சொல்லாம ஒரு மூடி மறைச்சி சொல்வதை கவுலன் சதிதான நம்ம சொல்லணும் மார்க்கத்துல. இது அந்த உம்மு ஹராம் ரசூல்லா மடியில படுத்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி ஒரு அஜ்னபியாத்தான ஒரு பெண்ணிடத்துல போய் அப்படி இருந்திருப்பாங்களா? சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம்பாங்க. அவரே அதுக்கு பதில் சொல்லுவார், சொந்தக்காரங்க கிடையாதும் பாரு. ஃபத்துல் பார்ல இந்த மாதிரி பெரிய சர்ச்சைலாம் நடக்குன்னு வைங்களேன். அவங்க அஜ்னபி தான், அஜ்னபிங்கிற அந்நிய பெண் என்பதை ப்ரூவ் பண்ணுவாரு. ப்ரூவ் பண்ணிட்டு கூட அதனால தப்புன்னு சொல்ல மாட்டாரு. அப்படி கண்டுகொள்ளாம செய்யறாங்க. அப்ப கண்டுகொள்ளாம போனீங்களா, அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? அதுக்கு ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி இஸ்ஸத்து குறைவான ஒரு காரியத்தை, அவங்க தடுத்த ஒரு காரியத்தை செஞ்சு இதை உசுவத்தின் ஹசனாவா அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருப்பாங்களா? அது ஏதோ ஒரு அறிவிப்பாளர் என்னத்தை ஒன்னு நடக்கும்னு சொல்லியிருப்பாருன்னு போயிட்டு சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அல்லாஹ்வுடைய ரசூலை டேமேஜ் பண்ணாம ஏதோ ஒரு அறிவிப்பாளர் நினைஞ்சிட்டாரு, இவன் நடக்கும் ஏதோ வார்த்தை என்ன மாற்ற இல்லைங்கிறது இருக்குன்னு கூட லாண்டு விட்டுருப்பாரு, படுக்க மாட்டார்கள் கூட இருந்திருக்கலாம். அவரு அது மாதிரி ஒரு சொல்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது லேசுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ரெண்டு அளவுகள் நம்ம நிக்கிறதா. அந்த சாலிமுடைய ஹதீஸ் வரும்ல, ஆமா அபூ ஹுதைஃபாவுடைய இது ஒரு இளைஞரை ஒரு பெண்ணிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்கன்னா, அப்ப இதை சரி காண்றவங்க கூட அவங்க ஒய்ஃபிட்ட அப்படி செய்ய ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மார்க்கத்தில் இருக்குன்னா ஒத்துக்க வேண்டியதானே. அவங்க மனசுக்கு என்ன செய்யுது, உள்ளக்கு தெரியுது. அது அவங்க சரின்னா செய்யணுங்களா இல்லையா? சரின்னா பத்துவா கொடுக்கணுமா இல்லையா? பத்துவா கொடுக்க அதான் பத்துவாவும் கொடுக்க மாட்டாங்களா? அது அப்படிலாம் இதெல்லாம் நல்ல முறையா இல்ல. மார்க்கத்தில் எதை சொன்னாலும் விளைவுகளை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிமா தூமர் தான். உங்களுக்கு தவறுன்னு பட்டா தவறுன்னு சொல்லுங்க, சரின்னு பட்டா நெசமா சரின்னு சொல்லுங்க. அறகுறையா சரிங்க கூடாது. நம்ம எல்லாம் உம்மு ஹராம் விஷயத்தை இப்ப நான் போய் ஒரு பொம்பளை மடியில படுக்கலாமா என்ன பதில், இதை வச்சு நான் படுக்கிறேன். ஒரு அந்நிய பெண் மறுத்து பேன் பார்க்க சொல்றேன், இது சரியா? சரிதான். இது சரின்னு ஏத்துக்கொண்டால் சரிதான். இதை ஏற்றுக்கொண்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதை சரி ஏற்றுக்கொண்டால் அழகான முன்மாறி இருக்கிறது. அதனால அப்படித்தானே சொல்லணும். அப்ப தவறுன்றீங்கன்னா தவறு செய்தி தவறுன்ட்டு போங்க. செய்தி சரியான சட்டம் எடுக்கக்கூடாது. அது என்ன இதுதான் சரி காண்ற முறையா? நாம எதுலயும் உண்மையாளர்களா இருக்கணும். அவங்க அது சரி காணுவோட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரி காண்ற யாரும் அதிலிருந்து சட்டம் எடுவதை சரி காண மாட்டேன்னுங்கிறார்கள். உங்க வரலாறு ஏன் வரலாறு இருந்தா சட்டம் காணவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் வரலாறு சட்டம் எடுக்கணுமே. அப்ப உங்க வரலாறு நீங்க படுத்தி நான் படுத்தேன்னா சட்டம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய இதுல அது என்ன மாதிரி அதை நம்ப வேண்டிய முறை என்ன? அதிலிருந்து சட்டம் எடுத்தல், அதான் நம்ப வேண்டிய முறை. எந்த ஆளாவது ஒரு உம்மு ஹராம் மாதிரியான ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில போய் படுத்து கிடக்கலாம் இப்படின்னு சொல்லி பத்துவா கொடுத்துருக்காங்களா யாராவது? ஒரு 25 வயசு வாலிபன் இந்த மாதிரி கணவர் சந்தேகப்பட்டாருன்னு சொன்னா அவன் முன்னாடி போய் பால் குடிச்சு வந்துடலாம்னு சொல்லி எந்த ஒரு ஆலிமாவது எந்த ஒரு மதுகபில பத்துவா கொடுக்கல, இல்லையா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சரிதானே? அப்ப பொய்யர்களா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சரி கண்டா கூட மனசாரி போயிடும்.
நம்மளை போட்டு திட்டுறாங்களா ஹதீஸை மறுக்கிறோம்னு சொல்லிட்டு குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்களுக்கு எதிராக யுத்தங்க நம்ம நடத்திட்டு இருக்கணும். யாரு ஹதீஸ் பேண்டுறாங்களோ அவங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தை விவாதமும் நடத்தினது இல்ல. ஹதீஸ் இல்லாமல் மார்க்கத்தை விளங்க இயலாது என்பது அவ்வளவு தெளிவா இருக்கணும். ஆனா ஒரு 7-8 10 இப்படி இருக்குதே, இது மாதிரி இருக்கா இல்லையா? விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலது இருக்கு. அது லிஸ்ட்லாம் போட இயலாது. 100 ரூபாய் நீங்க விளக்கம் சொல்லின பிறகு 10 மைனஸ் ஆகும், பூசா ஒரு 10 கிடைக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸுக்கு வருவோமே, இதே எடுத்துக்கிறீங்களேன். சூரியன் மறையுது, உண்மையில மறையுதா? அந்த காலத்துல மறையுதுன்னு நினைச்சாங்க, உண்மைக்கு மறையல. அது இன்னொரு பக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம இப்ப மேல அமெரிக்காவில் இப்ப இருக்குது. அப்ப சூரியன் மறையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப சூரியன் அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் சித்து கூட அடிச்சிருக்காரு. ரசூல் சொல்லி இருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை அது மௌகூஃபா இருக்கலாம். நம்ம அப்படி என்ன அளவு செய்யலாம்னு கேட்டா, அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய கருத்தா சொன்னதை அடுத்து வந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக சொல்லிட்டாரு. அதுதான் நடந்திருக்க முடியும். சூரியன் உண்மையில எங்கேயும் போகலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா சூரியனுக்கு ஓட்டம் தான் இருக்கே தவிர பூமி தான் சுத்துது. வாக்கியாதான் வாக்கியதாங்கிறது மேல ஏறி சேட்டலைட் வச்சு கண்ணு முன்னாடி காட்டுறான் பூமி சுத்துறத நம்ம கண்ணால பாக்குற அளவுக்கு என்ன செய்யறான், படம் எடுத்து காட்டுறான். அப்ப சூரியன் எங்கேயும் இங்க கீழே எல்லாம் போகல. சூரியனுக்கு ஜரையான் மட்டும்தான் இருக்குது, ஓட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்குது. பூமி திருப்பி காட்டுறதுனால ராத்திரி பகலாகுது. இதுக்கு கீழே எல்லாம் போகல சூரியன். இதுதான் வாக்கி என்ன சொல்லுதுன்னா, சூரியன் ஓடிக்கிட்டே இருக்குது, பூமி இழுத்துக்கிட்டு ஓடுது. அது மட்டும் ஓடல, அதனுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு பூமி சூரியன் ஓடுமையானால் அந்த கோள்களும் சேர்ந்து ஓடும். செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் அம்புட்டும் சேர்ந்து என்ன செய்யும், சூரியனோட ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடுதுன்னு சயின்டிபிக்கா அது ப்ரூவ் பண்றான்னு வைங்களேன். அதை விட பூமியை ப்ரூவ் பண்ணிட்டான். சூரியன் சுத்தவே இல்லை, ஓட்டம் தான் செய்ததை தவிர சுழல் தானா. சூரியனுக்கு தானே சுழலாதான் நெருப்பு வரும். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், அந்த சுழலை வைக்கிறான். சுத்திக்கிட்டு ஓடுது. இப்படி வரல, அது சுத்துவதில்ல, சுழல்வது. சுத்துவதுன்னா ஒன்னு சுத்திக்கிட்டு வர்றது. அப்ப பூமி அது சுத்தவே இல்லை, சரியா? அது இப்படி சுழண்டுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, இது இழுத்துக்கிட்டே ஓடுது, இது இப்படி திரும்பிக்கிறது. இதான வார்த்தை. இதுக்கு மாத்திரம் அப்படி ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. அப்ப இந்த சூரியன் அங்க போய் அல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்குது அரசுல போய் சைதா செய்யறதுக்குன்னா, அப்ப அரசு பூமி கீழே இருக்குண்டாவது. இப்ப இந்த கருத்தை அப்படி ஏத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு கீழே போகுது, கீழே தான் அரசு இருக்குது, அதுல போய் சைதா செஞ்சுட்டு இப்படி வந்துருது அப்படின்னு வருது. அங்கெல்லாம் அரசு இல்ல, அது எங்கேயோ இருக்குது. இந்த சூரியனுக்கெல்லாம் எட்ட முடியாத இடத்துல இருக்குது. ஆமா, அரசுடைய இடத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சமாவாத்துக்கும் மேல இருக்குன்னு தான் நமக்கு ஹதீஸ்கள்ல கிடைக்குது. ஆனா சூரியன் எல்லா சமாவாத்துக்கும் உள்ளதான் இருக்குது. இந்த சூரியன் எல்லாம் தாண்டி தான் முதல் வானமா வரப்போகுது. இந்த சூரியன் வானத்துல இல்ல. இந்த சூரியனத்தை தாண்டி கோடானு கோடு மைல் போய் முதல் வானம் வரும், இன்னொரு கோடானு கோடு மைல் போனா 2வது வானம் வரும். அதுக்கெல்லாம் மேல போனா தான் எது வரும், அரசு வரும். அப்ப இது அரச பத்தின கான்செப்டுக்கு சூரியன் இருக்கிற இடத்தை வச்சு பாத்தீங்கன்னா அது வானத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. அது பூமிக்கு சுத்தவே இல்லை, பூமி தான் சுழந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கிழக்க உதிக்கிறதா சூரியன் மேற்கு உதிக்கிறதா இருந்தா பூமி தான் மாறி சுத்தணும். சூரியனால அது ஏற்படாது. இப்படி சுத்திட்டு இருக்கிற பூமி இப்படி மாற்றி சுத்தினா தான் மேற்க உதிக்கும். இப்படி போயிட்டு இருக்கல அப்படி மேற்க உதிக்கும். அதனால திடீர்னு நிப்பாட்டி அடிக்கிறோம்னா பிரட்டு தூக்கி அடிக்குது. அதாவது உலகம் எல்லாம் பிறண்டது, சுறுசுலத்தில் வரதெல்லாம் வருது. அதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கிறது பிரேக் அடிச்சவன பஸ்ல போனா பிரேக் அடிச்சு தூக்கி போடுது நம்மள. அது மாதிரி அடிச்சு இப்படி திருப்புறான், மேற்கு நோக்கி உதிக்கிற மாதிரி ஆக்குறான்னா பூமி தான் ரிவர்ஸ் ஆகுமே தவிர பூமி சூரியன் கிழக்கு மேற்குங்கிற தீர்மானிக்கிறது பூமி என்பது வாக்கையில நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லையா? கண்ணு முன்னாடி இதை மேல சேட்டலைட் நின்று உங்களை பார்க்க முடியுமா, முடியாதா? உங்களால பார்க்க முடியும். மேல நின்று இந்த பூமி இப்படி சுத்துவது அப்படியே நீங்க பார்க்கலாம். அது சுத்துறத நீங்களே கண்ணால் அப்படி மேல இருந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும், சேட்டலைட்ல போய் பார்க்க முடியும். அப்படி பார்த்து நமக்கு படம் எடுத்து பார்க்க முடியாட்டாலும் அதுக்கு சீடியோ கேசட்டுகளோ இருக்கிறது, நம்ம அப்படி பார்க்க முடியும். மேல போய் பார்க்க முடியாட்டாலும் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அப்ப பூமி சுத்திக்கிட்டு இருக்கும்போது சூரியன் உள்ளக்க போகுது, சைதா செஞ்சுட்டு வருதுன்னா இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க?
இது வஹியா இருக்கவே முடியாது. இதெல்லாம் அந்த அந்த கணக்குல வந்துடும். இதுல லைஃபுல் மத்தல் மோதுல் மத்தல்ல வரும். ஜஸாக்கல்லாஹ் கைர். அதாவது அல்லாஹ்